வணக்கம் மக்களே. யாரெல்லாம் ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களோ, அதாவது எல்லாருமே ஆதார் அட்டை வைத்திருப்பீங்க. ஸோ அனைவருக்குமே 2025 ஆதார் அட்டையில முக்கிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ போலாம். ஆதார் அட்டை இந்திய குடிமக்களின் ஒரு முக்கிய அடையாள ஆவணமாக கருதப்படும் நிலையில் அது குறித்து அவ்வப்போது சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும். அந்த வகையில் 2025 ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் பயனாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது ஆதார் கார்டில் இலவசமாக விவரங்களை அப்டேட் செய்து கொள்ள ஜூன் 14 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைந்து ஆதார் கார்டை அப்டேட் செய்யுமாறு பொதுமக்களுக்கு UIDAI அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தில் வழங்கப்படும் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆதார் கார்டில் வயது, வீட்டு முகவரி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவை மாற்றத்திற்கு உட்படலாம் என்பதால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆதார் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது. தற்போது ஆதார் கார்டு இல்லை என்றால் பல வேலைகளை செய்ய முடியாத சூழல் உள்ள நிலையில் அதில் உள்ள விவரங்களை மிக சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சில முக்கிய பணிகளுக்கு அது தடங்கலாக மாறலாம். ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ள நிலையில் இலவசமாக விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள டிசம்பர் 14 கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதனை ஜூன் 14 மாற்றி அமைத்தது. அதன்படி வரும் ஜூன் 14 வரை பொதுமக்கள் தங்கள் ஆதார் கார்டு விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம். ஒருவேளை ஜூன் 14க்குள் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்யவில்லை என்றால் ரூபாய் 50 முதல் 100 வரை கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆன்லைனில் ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள இலவச சேவை வழங்கப்படும் நிலையில் சேவை மையங்களில் ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வரும் ஜூன் 14 பிறகு ஆன்லைன்களிலும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஜூன் 14, 2025 வரையும் ஆன்லைன்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஆதாரை அப்டேட் பண்ணா இலவசமா பண்ணிக்க முடியும். இதே ஆஃப்லைன்ல, அதாவது நீங்க சேவை மையங்களுக்கு போயிட்டு அப்டேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அங்க 50 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது வர நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இலவசமே தவிர உங்களுக்கு நேரில் போயிட்டு நீங்கள் சேவை மையத்தில் பண்ணீங்கன்னா கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14, 2024 இதுக்கு கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் ஆதார் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.